நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா காங்கை இனத்தில் சேர்ற அருமையான நாட்டு மாடு. பார்க்குற ஜம்முன் இருக்கு, செவல நேரத்தில் சேர்றது. ரெண்டுமே கண்ணோட பார்க்குறதுக்கு திப்பு திப்புனு ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்குது. இது வந்து என்ன விலை வருது என்ன ஏதுன்னு தெரியல, அப்படியே டீட்டெயில் கேட்டுருவோம். அண்ணா வணக்கம். இது வந்து என்ன ரேட்னா வருது கண்ணோட? 60 ரூபா சொல்றீங்க. சுழியில எந்த கோளாறுல இல்லைங்க? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஈத்து எத்தனை ஈத்துனா இறங்கி இருக்கு? தலைச்ச ஈத்து. கண்ணு கடை இருக்கணுங்களா? காலக்கண்ணு. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆச்சுண்ணா? 8 மாசம் கண்ணு. 8 மாச கண்ணு. காலக்கண்ணு பார்க்குற அது ஜம்முன் இருக்கு. இது என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்கண்ணா? வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, முன்ன பின்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ரேட் சொல்றீங்க? 60 ரூபா சொல்றோம். 60 ரூபா சொல்றீங்க. இந்த மாதிரி காங்கையிலே அருமையான நாட்டு மாடு வேணும், உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. 97 91 70 87 77. பேருண்ணா? அப்புண்ணே. அப்போ ஊர் எந்த ஊருங்க? தஞ்சாவூர்ண்ணா. தஞ்சாவூர். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மயிலை ப்ளஸ் செவலையில் சேர்ற அருமையான காலக்கண்ணு கொண்டாந்துருக்காங்க. ரெண்டுமே ஜோடி 65 ரூபா ரேஞ்சு தான் சொல்லியிருந்தாங்க. அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. அண்ணன்கிட்ட அப்படியே டீட்டெயில் கேட்டலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணே. இது ரெண்டுமே ஒரிஜினல் காங்கை. ஒரிஜினல் காங்கை பிரெட்டுங்க. காங்கை. ஆமா. எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? இது 16 மாசம். 16 மாசம். ஆமா. ஒண்ணு மட்டும் காய் மட்டும் அடிச்சிருக்குங்க. ஆமா, காய் அடிச்சிருக்கு, சேவல் அடிக்கலைங்க. ஆமாங்க. ஆமா. எனக்கு 65 சொல்லுங்க. ஆமா, அதெல்லாம் எந்த வையும் இல்லைங்க. எந்த வையும் இல்லைங்க, பெருசு எல்லாமே பண்றோம். ஆமாங்க. ஆமா, கான்டாக்ட் பண்ணலாமுங்க. 99 65ங்க 900 34 862 62 வாட்ஸ்அப் நம்பர். பெருமாளுங்க. எல்லா பக்கம் வரும், சந்தைக்கு வரும், ஊர்காட்டிலையும் வாங்கும். நன்றி. ரெண்டுமே ஜோடி காளை கன்றுகள். வண்டி பழக்கம் இருக்கானா? இதுக்கு வண்டி ஒன்றும் பழக்கல, மோப்பு வைக்கல. ஒண்ணு மட்டும் காய் அடிச்சு சீர் பண்ணி இருப்பீங்களாட்டு இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு சீர் பண்ணல. அப்படி இங்கே வந்துருங்க. இது என்ன ரேட்னா வருது ஜோடி? ஜோடி 65 ரூபா சொல்றோம். ஆமா. இது 2 வருஷம் ஆச்சுங்க. இது 2 வருஷங்க. 2 வருஷம். இது 15 மாசம் ஆகும். 5 மாசம். ஆமா. நீங்க எப்படி இளங்கன்னு மட்டும் பண்றீங்களா, பெரிய பெரிய மாடுகளை சேல் பண்றீங்களா? எது வேணாலும் செய்யும். இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் வேணும், உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா வாங்கலாம். நம்பர் இருந்தா சொல்லுங்க. 96 77 54 50 97. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே. அதே மாதிரி இளங்கன்றுகள் பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டாந்துருக்காங்க. ரெண்டுமே ஜோடி வச்சிருக்காங்க, செவலை ப்ளஸ் மயிலை. ஐயா, இது என்ன விலை வருங்க ஐயா ஜோடி காங்கை மாடு? 55. எத்தனை ஒரு 1.5 வருஷம் கண்ணு இருக்குங்களா? ரெண்டுமே 1.5 வருஷம் தான் இருக்குங்கிறாங்க ரெண்டுமே. சுழியெல்லாம் எந்த கோளாறும் கிடையாது. நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா இல்ல வளர்த்தி கொண்டாடுறீங்க? எடுப்போம். எந்த ஏரியால இருந்து வரீங்க ஐயா? நத்தா ஏரியா. நத்தம். எத்தனை ஜோடி கொண்டாந்தீங்க இன்னைக்கு? ஒரே ஜோடி தான். ஒரு ஜோடி 55 ரூபா சொல்றீங்க. விலைக்கு அனுசரிச்சு தருவீங்களா? அனுசரிச்சு ஒரு 2 ரூபா 3 ரூபா குறைச்சா கொடுப்போம். 2 ரூபா 3 ரூபா கொடுக்கலாம். இந்த மாதிரி ஜோடி வேணும், உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா? வாங்கலாம். ஆமா. எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க தோட்டத்துல? தோட்டத்துல வந்து என்ன 2 3 தான் வச்சிருப்போம். அதான் பக்கத்துல எல்லாம் பக்கத்துல தெரிஞ்சவங்க கிட்ட கூட வாங்கிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. இந்த மாதிரி கன்றுகள் என்ன தேவைப்படும் கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்க. ஃபோன் நம்பர் இல்ல. ஃபோன் நம்பர் எல்லாம் தர முடியாது. சரி, ஓகேங்க, ரொம்ப நன்றி. நம்பர் 55 ரூபா ரேட் சொல்லியிருக்காங்க. வேலை பார்த்தா பேசிக்கா நார்மலாவே இருக்கு. கண்ணு பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா இங்க ஒரு ஜோடி சந்தனம் செவலை பிளஸ் மயிலை தான் இருக்கு. இது என்ன ரேட் வருதுன்னு கேட்போம். வேலை பேசிக்கிட்டு இருப்பாங்க இருக்குது. அதனால நம்ம அப்படியே அந்த
ஐயா இது ஜோடி என்ன விலை வருங்க? ஜோடி 70 ரூபா. ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா கருக்காய் ஏறி இருக்கு. 70 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அந்தல பார்த்தோம்னா இளங்கண்ணுக்குள்ள போந்துருவோமா? பொடிக்கண்ணு ஓரளவுக்கு பெரிய சைஸ்ல இருக்கிறது. எல்லாமே மயிலை நேரத்துலயே இருக்கு. ஏய் இது என்ன விலை வருங்க ஜோடி? 40 ரூபா. 40 ரூபா சொல்றீங்க? ஆமா. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வியாபாரி. ஆமா. எத்தனை மாசம் கண்ணு இருக்கு பொண்ணு? இது 10-12 மாசம் கண்ணு இருக்கு. 12 மாசம். ஆமா. 40 ரூபா சொல்றீங்க? ஆமா. இது அனுசரிச்சு தருவீங்களா? தருவோம். அனுசரிச்சா? சரி ஓகே. ரெண்டுமே சுழியெல்லாம் இந்த கோளாறு இல்ல? அதெல்லாம் இல்ல. இல்ல. உங்க பேரு? வெள்ளை நாய்க்கு. சரி ஓகே. எங்க இருந்து வரீங்க? சரி ஓகே. இது வந்து ஜோடி 40 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. பேசின அனுசரிச்சு தரலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அந்தல பார்த்தோம்னா கன்றுகள் நிறைய வரத்து இருக்கு. இங்க ஒரு பொடிக்கண்ணு இருக்கு. என்ன கிடாரிக்கு என்ன விலை வருங்க? 5 ரூபா. பால் முடிய ஒண்ணு 5 ரூபா சொல்றீங்க? விலைவாசி அப்படிதான் இருக்குது. ஒரு 3 மாசம் கண்டு இருக்குமா? 6 மாசம் கண்டு. 6 மாசம் உண்டு. ஆமாண்ணே. இங்க வந்து 14 ரேட்ல முடிக்கலாங்க. ஒரு 1000 ரூபாய் கம்மி கொடுக்கலாம்ண்ணே. 14 கொடுக்கலாம்ண்ணே. 14 கொடுக்கலாம். ஆமாண்ணே. சரி சரிங்க. நீங்க கொம்பு செய்யிட்டு இருக்க இது என்ன? இதானே சொல்ற விலை? இதான் சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்ப அது அவருதான் கேட்கணும். ஓ இந்த கண்ணு தான் 5 ரூபா விலை சொல்றாரு. பரவாயில்ல. நான் அந்த கண்ணுல நினைச்சேன். சரி ஓகேம்மா. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாமா? எத்தனை உருப்படி இருப்பீங்க வச்சிருப்பீங்க? என்ன எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? 5 இருக்குண்ணே. 5 இருக்கு. ஆமாண்ணே. அதுல என்ன காலக்கண்ணா கிடாரிக்கண்ணா? காலங்கண்டு 2, பொட்டக்கண்ணு 3. எல்லாமே காங்க மேல வேற பிரீட்ல இருக்கா? காங்க தானே. நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 97 51 86 60 33. 33. சரி ஓகேம்மா. நெத்தி பிள்ளையில சேர்ற அருமையான கிடாரி கண்ணு. நல்ல சூட்டிப்பாவும் இருக்கு. ஆளு இழுத்து பிடிக்க முடியாத அளவுக்கு ஓடிட்டு இருக்குது. எல்லாமே விற்பனை முடிச்சாச்சு. அப்படியே அந்த பொடிக்கண்ணை கேட்டுருவோம். ஐயா இது என்ன விலை வருங்க? 13. எத்தனை ஒரு 3 மாசம் கண்ணு இருக்குமா? 6 மாசத்துக்கு. 6 மாசத்துக்கு கண்ணு. அது 6 மாசம் கண்ணு தான் சொன்னாங்க. இது கொஞ்சம் வளர்ச்சி. அது மேல இருக்கு. அது மேலேயே இருக்கு. சரி ஓகேங்க. அப்படி நம்ம கிளம்பிடலாம். இது எல்லாமே ஜோடி எருதுகள்ங்கிற ஜோடி காளை கன்றுகள் எல்லாமே அப்படியே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல தரமான காளை கன்றுகள் என்னாலும் நம்ம மணப்பாறை சந்தைக்கு வந்தா வாங்கலாம். அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போயிருக்கோம். எல்லாமே பாக்குறதுக்கு அட்டகாசமா ஒரே சைஸ்ல 3 பேர் இருக்கிறாங்க. வேறங்க இந்த சரௌண்டிங்ல வந்து பேசிக்காவே பேச மாட்டாங்க. அதே மாதிரி இங்க செவலை பிளஸ் மயிலையில சேர்ற கண்ணு வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு எல்லாமே ஜம்முன்னு இருக்கும். நல்லா தரமா செலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க இந்த மாதிரி கன்றுகள் எல்லாமே. அதே மாதிரி இது கொஞ்சம் பொடி கண்ணு. எல்லாம் பேசிக்கா ஒரு 40 ரூபா ரேஞ்சுக்கு வரும்னு நினைக்கிறேன். பேசணும்னா அனுசரிச்சு தருவாங்க. இதெல்லாம் கிடாரி. இது காலையில ஜோடி காளை கன்றுகள். காலையில வந்து கேட்டோம்னாலும் பேச மாட்டாங்க. அதனால நைட்டு வந்துட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டு போயிடலாம். இன்னைக்கு நாட்டு மாடுலயே கன்றுகள் விலை வந்து வரவு அதிகமாவே இருக்கு. அப்படி இங்க வந்து வெளியே எடுத்துக்கலாமா? வேண்டாம். நேரமே இல்ல. எனர்ஜி இல்லையா? நேரம் இல்லையா? சரி ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 6 கண்ணு கொண்டாந்துருக்காங்க. சரி பேசிக் எத்தனை ரூபாயில இருந்து வரணும் மட்டும் சொல்லிருங்க. 5000க்கு மேலதான். செவலை பிளஸ் மயிலை அது எல்லாமே கிடாரி. காளையும் இருக்க மாட்டிருக்கு. எல்லாமே 5 ரூபாய்க்கு மேலதான் ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு எல்லாமே ஜம்முன்னு இருக்கு. அவனே செய்ய பிஸியா இருக்கிறாரு. அப்படித்தான் இருப்பாங்க. ரொம்ப இன்னைக்கே வியாபாரத்தை முடிச்சு எல்லாம் மூட்டை கட்டிட்டு போயிருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா நல்ல துகுதுக்குன்னு இருக்குப்பா ஜோடி. ஒரு எத்தனை 1.5 வருஷம் இருக்குமா? 1.5 வருஷமான காலம் ஜம்முன்னு துகுதுக்குன்னு இருக்கு. அழகா
நல்ல பெருங்குட்டு வரைக்குமா வரும்னு நினைக்கிறேன். 30 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. சுழியெல்லாம் எந்த கோளாறும் இல்லைங்க, எந்த தப்பு இல்லை. சரி, அதே மாதிரி அங்க ஒரு ஜோடி இருக்கு. இது ஜோடி என்ன ரேட்டுங்களாமா? என்ன விலை சொன்னாங்க? அது என்ன விலை சொன்னாங்கன்னு தான் கேக்குறேன். விலை கேட்கலையா நீங்க? சரி சரி, என்ன விலையில வேணும் மாடு? நான் வீடியோ எடுக்கிற கேக்குறேன். அதே மாதிரி இன்னொரு ஜோடி 1 லட்சத்துக்கு பாக்கலாங்களா? எங்க இருக்குது? அந்த வண்டிக்கு முன்னாடி. சரி இருங்க, பேசுங்க வந்தாரு. இது எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க, மும்மரமா விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால சும்மா அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம். பூராமே எல்லாம் காளை கன்றுகள். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா காங்கேயத்துல சேர்ற அருமையான பிள்ளை மாடு கொண்டாந்துருக்காங்க. பிள்ளைகள சேருன்னு நினைக்கிறேன். கண்ணோட கொண்டாந்துருக்காங்க. கண்ணு வந்து கிடாரி கண்ணுன்னு நினைக்கிறேன். பாக்குற ஜம்முன் இருக்கு. என்ன விலை வருது என்ன எதுன்னு தெரியல. அண்ணன்கிட்ட அப்படியே கேட்டலாம். வணக்கம். வணக்கம் சொல்லு. வரீங்க? நாங்க இந்த பக்கத்துல கிராமத்துல வரேங்க. கண்ணு போட்டு 2 மாசம் அவ்வளவு வரும். 2 மாசம் 2 மாசம் கண்ணு 2 மாசம். ஆமா 50 ரூபா சொல்றான், 40 ரூபாய்க்கு கேக்குறாங்க. ஆமா 40 சொல்லுங்கிறாங்க. நாங்க 40 ரூபா கொடுத்தலான்னு பாக்குறோம். கண்ணு கிடாரி கண்ணுங்களா? கிடாரி கண்ணோட கொண்டாந்துருக்காங்க. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான காங்கேயம் சினை மாடு கொண்டாந்துருக்காங்க. 7 மாசம் 7 மாசம் சினை மாடுன்னு இருக்காங்க. ஆனா இது வந்து என்ன சேர்த்துனா எப்படி? காலைக்கு சேர்த்துறீங்களா இல்ல காலைக்கு தான்? அவரு தானுங்களா? என்ன விலைங்க வருது? என்ன விலை வருதுங்க? 42,000 சொன்னோம். ரெண்டா நீத்து பால் 2.5-3 வரும். கான்டாக்ட் பண்ணலாம். மாடு வச்சிருப்பீங்க? ஒரு 4 மாடு வச்சிருக்கோம். 4 மாடு இருக்கு. சேல்ஸ்க்குங்க? சேல்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இது ஒண்ணுதான் இருக்கு. மாடுக்கு தேவையான கான்டாக்ட் பண்ண வாங்கி கொடுத்துருவோம். நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 95 85 79 95 69 மதுக்காரம்பட்டி நத்தம் பக்கம். தேவைப்படுற நண்பர்கள் இந்த காங்கேயம் பசுவை சினை மாடை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்களே. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ராஜாளிப்பட்டி ஏரியால இருந்து நாட்டு மாடு கொண்டாந்துருக்காங்க. கண்ணோட கொண்டாந்துருக்காங்க. கண்ணுன்னு கிடாரி கண்ணுங்களா காலக்கண்ணா? காலக்கண்ணு. டேய் கண்ணுகிட்ட வந்தோன்னு சேட்டைய பாரு. என்ன விலைங்க வருது கண்ணோட? கண்ணோட எங்களுக்கு 32 வருது. 32. கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்குங்க? கண்ணு போட்டு 2 மாசம் இருக்கு. இந்த மாதிரி நாட்டு மாடு, இந்த ஏரியா நாட்டு மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கலாமா? எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க? ஒரு 4-5 உருப்படி நிக்குது. 4-5 உருப்படி இருக்கு. இது வந்து ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 31 கொடுப்போம். 31 கொடுப்பீங்க. பால் எல்லாம் எத்தனை கொடுக்குங்க ஐயா? 2 லிட்டரு. காலையில 2, சாயந்தரம் 1.5ங்களா? 3.5 லிட்டர் கொடுக்கும் மொத்தமா கண்ணுக்கு போக. 32 சொல்றீங்க. ஃபைனல் என்ன ரேட்னா முடிக்கலாங்க? ஃபைனல் 31 குறைஞ்சு வராது. 31 குறைஞ்சு வராது. கம்மியா கொடுக்கறதுக்கு வீட்டுக்கே கொண்டு வருவீங்க அப்படிங்கிறீங்களா? சரி சரி. உங்க பேருங்க? எங்க பேர் பழனிசாமி. ராஜாளிப்பட்டியில இருந்து வந்திருக்கீங்க. சரி ஓகேங்க ஐயா. அப்படி கண்ணு மாட்டுக்கு ஓட்டிட்டு போயிட்டாரு. இந்த கடாரி என்ன விலை வருங்க? 2 சேர்ந்து. அது சென்னைங்களா? இதுவும் ஜனதா. இது என்ன தலையுதுங்களா? ரெண்டுமே காங்கேயத்துல? ரெண்டுமே காங்கேயத்துல சேர்ந்ததுதான். இந்த மாடு வந்து எத்தனை? அது 3 மாசம் சென்னை, இது வந்து 8 மாசம் சென்னை. ரெண்டுமே காங்கேய மாடு தானே, காங்கேய காலை சேர்த்ததுதான். இது ரெண்டுமே மயில தான். அது வெள்ளை, இது மயில கலர். ஆமா, வீட்டுல வளர்த்ததான். ரெண்டுமே சேர்த்து 1 ரூபா சொல்லியிருக்கு.
இல்லண்ணா இது நம்ம வீட்டுல வளர்த்த மாடு, நம்ம வியாபாரி கிடையாது. ஆமா வியாபாரி கிடையாது. ரொம்ப நன்றி. சரிண்ணா, ரெண்டு சிவா. வீட்டுல வளர்த்துற மாடு இருக்கிறதே அவ்வளவுதான், சந்தையில கொடுத்துட்டு போயிருவோம் அப்படின்றாங்க. அப்படியே அந்த ஒரு சென மாடுன்னு தான் நினைக்கிறேன். ஐயா தானே செனைங்களா? எத்தனை மாசம் செனைங்கய்யா? 8 மாசம். 8 மாசம் செனைன்னு இருக்காங்க. என்ன விலை வருங்க இது? 35 கேக்குறாங்க. நீங்க எத்தனை ரூபா சொல்றீங்க? 40 ரூபா சொல்றாரு. 35 ரூபாய்க்கு தான் கேட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? நீங்க வியாபாரியம் வளர்த்து கொண்டாடுறீங்களா? வீட்டுல இருந்தது. இது வந்து ஈத்து எத்தனை ஈத்து இறங்கி இருக்குங்க? 2 ஈத்து. பால் அளவு இல்லாங்க? பால் எத்தனை கொடுக்குங்க? 5 கொடுக்கும். சரி, ஓகேங்கய்யா. ஓகே, நாட்டு மாடுகள் விலை நிலவரம் பார்த்தோம். அது போக அப்படியே நாளைக்கு தான் அவனுக்கு கலப்பின மாடுகள் எடுக்கணும். முடிஞ்சா இன்னும் வேற ஏதாச்சும் இருந்ததுனால பார்த்துடலாம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.